Hi guys, welcome to RF Squad. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Volkswagen Virtus ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். Hyundai Creta ஓட ரிவ்யூ பண்ணும்போது என்னை வந்து வியூவர்ஸ்லாம் நீ தொம்ம மாதிரி பண்ணிருக்கேன்ட்டாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ எடுக்கிறதுக்காண்டி ஐ கால் த பிக் கன். யாருன்னா என்னோட ஃப்ரெண்ட், இவர் பார்த்துருப்பீங்க. வெல்கம் RF Squad. ஸோ என் பேர் விஸ்வேஷ், ஆரிஃபோட ஃப்ரெண்ட். ஸோ இப்போ இவன் கூட நான் எதுக்கு இருக்கேன்னா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ அபவுட் Volkswagen Virtus GT ப்ளஸ் 1.5 பெட்ரோல் இன்ஜின். வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பற்றி பண்ண போகிறோம். அது வந்து ஃப்ரண்ட் எண்ட் பற்றி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காரோட ஃப்ரண்ட் எண்ட் பார்க்கும்போது நம்ம கண்டப்படுற மொதல் விஷயம் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இந்த காரில் ஹெட்லாம்ப்ஸ் ரொம்ப நல்லாவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட அக்ரெசிவ் லுக்லேருந்து உள்ளே ஸ்மோக் பண்ணதுலேருந்து எல்லாமே இட்ஸ் லைக் சூப்பர் ஃபைன். அண்ட் இதில் பார்த்தோன்னா ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுமே எல்இடிஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் எல்இடி பல்ப்ஸ் அண்ட் டிஆர்எல்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கண்ணில் படுறது லோகோ. ஒரு காரோட கம்பெனிக்கு முக்கியமான ஒரு விஷயமே அதோட லோகோ தான். அண்ட் இதில் பார்த்தோன்னா த நியூ ஜென் லோகோ இஸ் லைக் வெரி குட். அண்ட் இப்போ நியூ ஜெனில் வர Volkswagen கார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த லோகோஸை நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா இங்கே ஒரு GT பேட்ஜிங் இருக்குது. இந்த GT பேட்ஜிங் வந்து இட்ஸ் லைக் எனக்கு என்ன படுதுன்னா, இதுக்கு ப்ரீடெசஸரான போலோ அண்ட் மென்டோவில் கொடுத்த GT பேட்ஜிங் இதோட நல்லா இருக்குது. அண்ட் அதையே இதில் கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஹெட்லைட்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ண Volkswagen எங்கே சொதப்புனாங்கன்னா அவங்களோட ஃபாக் லேம்ப் ஹாலோஜன்ஸில் முடிச்சிருக்காங்க, எல்லோ ஹாலோஜன் பல்ப்ஸில். அண்ட் ஒரு காருக்கு ஃபாக் லைட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு ஒரு கார் கைக்கு எல்லாமே தெரியும். அண்ட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபாக் லேம்ப்பு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரோடோட வைட் ஆங்கிள் தெரியறதுக்கு ஃபாக் லேம்ப் ரொம்பவே யூஸ் ஆகுது. அண்ட் இந்த காரில் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து எல்லோ ஹாலோஜன் பல்ப்ஸ் கொடுத்ததால அந்த வைட் ஆங்கிள் குறைய போகுது கைஸ். அண்ட் திஸ் இஸ் அபவுட் த ஃப்ரண்ட் எண்ட். அண்ட் முக்கியமான விஷயம், ஸோ கிரில்ஸ்ன்னு பார்த்தோன்னா நல்லாவே வென்டிலேட்டடான கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினுக்கு கூலிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். விச் இஸ் ஏர் நல்ல ரேடியேட்டரில் போய் ஃப்ளோ ஆகிறதால ரேடியேட்டரும் ஈஸியாக கூல் ஆகும். அண்ட் இதிலலாம் சூப்பராக பண்ண Volkswagen இன்னொரு விஷயத்தில் வந்து சொதப்பியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ இந்த காரோட இன்ஜின் செக்ஷன் பார்த்தோன்னா இது வந்து 1.5 ஆட்டோமேட்டிக் பெட்ரோலில் ஓடிட்டுருக்கு. அண்ட் 1.5 Volkswagen ரொம்ப டீசெண்டான சூப்பர்பான இன்ஜின்னே சொல்லலாம். அண்ட் போலோ GT டீசல் லவர்ஸ்க்கு அந்த இன்ஜினோட இது பவர் எவ்வளோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் பெட்ரோல்லையும் இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது வித் ஆட்டோமேட்டிக் DSG 7 ஸ்பீட் DSG ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஒரு டீசெண்ட் லைக் ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ரொம்ப டீசெண்டான ஒரு அசம்பிளி தான் இருக்குது. இங்கே இன்ஜின், இங்கே பேட்ரி, அண்ட் இங்கே ஏர் ஃபில்டர்ஸ், அண்ட் இங்கே கூலண்ட் டேங்க்ஸ் அப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து 143 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது, which is you can feel it in 5000 RPM. and torque 250 Nm at 1600-2000 RPM. ஸோ குவைட் டீசென்ட் தான். அண்ட் இவ்வளோ நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜினுக்கு ஹீட்டும் நிறையவே உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் விச் திருப்பி Volkswagen வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வென்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்த Volkswagen நம்மளுக்கு டேம்பிங்கே சுத்தமாக கொடுக்காம விட்டுட்ருக்காங்க. அது ஏன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் விச் மேக்ஸ் தி பாடி டு கெட் ஹீட்டட் வெரி ஈஸிலி. அண்ட் இது ரொம்ப ஒரு காண நான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், காரோட சைட் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ காரோட சைடுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிசபிளாக இருக்கிறது அலாய் வீல்ஸ், பிளாக் அலாய் வீல்ஸ். அண்ட் இந்த கார் வந்து டாப் லைன் லைக் GT ப்ளஸ்னால நம்மளுக்கு இது எல்லாமே ஸ்டாக் தான். இந்த காரோட ஓனர் எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணல. ஸோ திஸ் கம்ஸ் வித் ரெட் அலாய். இது வந்து குட்யர் 205/55 16R ஓடிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு GT பேட்சிங் கொடுத்துருக்காங்க பிளாக் டீட்டெயில்ஸோட, விச் இஸ் ஸோ கூல். கார் வந்து ஆட்டோமேட்டிக் சைட் வியூ மிரரோட வருது, விச் நம்ம லாக் பண்ணோன்னா ரொம்ப க்யூட்டாக அதுவே ஃபோல்ட் பண்ணிக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டான நல்ல ஒரு சூப்பரான க்ரோம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இந்த காரோட பாடி லைன்ஸ் சொல்லவே வேணாம், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் ரூஃப் லைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா லைக் இப்போ ரியரும் பிளாக் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க வித் நியூ ஜென் Volkswagen லோகோஸ். அண்ட் தட்ஸ் இட் வித் த சைட் எண்ட்.
சைடனில் இவன் ஒன்று மிஸ் பண்ணிட்டான். என்னென்னா இந்த டோரு, ஏன்னா எனக்கு தெரியும் இவன் காரில் அடிக்கடி நான் அதை செஞ்சுருக்கேன். என்னென்னா இந்த அன்லாக் பண்ணுப்பா, என்னென்னா இந்த டோரில் வந்து நான் எப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூடுவேன். இந்த இதில் ரொம்பவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூணாலும் ஸ்மூத்தாக அது க்ளோஸ் ஆகிடுது. ஸோ டோர் அடி உள்ளாது, நானே வந்து திட்டு வாங்க மாட்டேன். ஸோ பேக் சைட் போய் பார்ப்போங்க. இப்போ இந்த காரோட பேக் எண்ட் பார்த்தோம்னா இதோட டெயில் லேம்ப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கண்ணில் படுது. இது ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க, லைக் சூப்பரான டிஆர்எல்லோட. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஜெட்டா இன்ஸ்பைர்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஜெட்டாவில் இந்த கைண்ட் ஆஃப் டெயில் லேம்ப் தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது டோட்டல் எல்இடி டெயில் லேம்ப் கைஸ். இதில் பல்ப்ஸே யூஸ் பண்ணல, எல்லாமே எல்இடி லேம்ப்ஸ் தான். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நம்பர் பிளேட்ஸோட லைட்ஸ் கூட ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் லோகோ ஆஸ் தி ஃப்ரண்ட். அண்ட் பூட் ஸ்பாய்லரும் இதில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸோ குட். இது ஏரோடைனாமிக்கும் யூஸ் ஆகும் அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த காரில் 3 ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் குவைட் சஃபிஷியன்ட் ஃபார் த கார் ஆஃப் திஸ் சைஸ். அண்ட் டிஃப்யூசர்ஸ் பார்த்தோன்னா இதில் மிஸ் ஆகுது. அண்ட் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் யூஸ்ட் இன் நைட் டைம்ஸ் வெரி வெல். அண்ட் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த காரோட பேக் எண்ட் பற்றி. அண்ட் ரூஃப் டாப் வந்தோன்னா இங்கே ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க, கைண்ட் ஆஃப் ஷார்க் ஃபின் மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் கைண்ட் குட். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். காரோட ரூஃப் லைன் பாருங்கள் கைஸ். வாவ், வாட்டர் லைக் ஷேப் செம்மையாக இருக்குது கைஸ். லைக் ஏர் ஃப்ளோ அண்ட் டாப் ஸ்பீட்ஸில் கார் ரொம்ப நல்லாவே போகுதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஆல்ரெடி நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ த ஸ்டெபிலிட்டி வாஸ் சூப்பர் குட். ஸோ வாங்க ட்ரைவ் வீடியோக்கு போகலாம். விஸ்வேஷ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. என்னென்ன மிஸ் பண்ணிட்டாரு என்னென்னா பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 533 லிட்டர்ஸ் இந்த காரோட. அதுவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பூட் ஸ்பேஸ் தான், நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நீங்கள் நிறைய திங்ஸ் வைக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே இதில் என்ன இதுனா, நீங்கள் இப்படி விட்டோன்னா போகாது, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு இது பண்ணுற மாதிரி. அது ஒரு கான் தான். ஏன்னா எல்லா கார்லேயுமே இப்போ நல்ல டெவலப் ஆகிடுச்சு. இது மட்டும் ஏன் அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னி அது பார்த்தீங்கன்னா அதே சைஸில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நிறைய காரில் அதே சைஸ் ஸ்டெப்னிலாம் கொடுக்குறதில்ல. அதுவும் இல்லாமல் இவங்களோட டூல் கிட்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதை அந்த பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அவங்க டூல் கிட் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதா டூல் கிட்டோட ரொம்பவே வேறு மாதிரி. ஸோ கைஸ், இப்போ வாங்க நம்ம காரோட இன்டீரியர் பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இன்டீரியர் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க, பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ கைஸ், இப்போ நம்ம இன்டீரியர் பார்த்துக்கிட்டோன்னா நான் கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டான பையனே சொல்லலாம். ஏன்னா நானே இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காடுறேன். ஸோ ஸ்டேரிங் பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே ஒரு நல்ல ஃபினிஷ் உள்ள ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க வித் த நியூ ஜென் லோகோ. அண்ட் டச் பண்ணவும் ரொம்பவே சாஃப்டாக நல்லா ஒரு குட் ஃபீல் கொடுக்குது. அண்ட் விச் டசன்ட் கிவ் இரிட்டேஷன் இன் லாங் டிரைவ்ஸ். அண்ட் இங்கே வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் சூப்பர் கூல். ஏன்னா நம்ம மேனுவல் இது ஆட்டோமேட்டிக் தான். ஸோ வந்து நம்ம மேனுவல் மோடில் போட்டு நம்ம பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கில் பார்த்துக்கிட்டோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலர் செட்டிங்ஸ் அண்ட் நம்மளோட இன்ஃபர்டைன்மெண்ட் செட்டிங்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ கிளஸ்டர் பற்றி நம்ம பார்த்தோன்னா இது ரொம்ப ஒரு சூப்பரான ஃபியூச்சரிஸ்டிக் கிளஸ்டர்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக லைக் வேறு லெவல் கலர்ஸோட கலர் டீடைலிங்ஸ் அண்ட் இன்ச் பை இன்ச் டீடைலிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டேரிங்கில் ரைட் ஹேண்ட் சைட் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டோன்னா கைஸ், நம்ம ஸ்பீடோ மீட்டர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வியூஸ் வச்சுக்கலாம். லைக் இது ஒரு வியூ நீங்கள் பார்க்குறது, அண்ட் இந்த வியூ பட்டன் அமுத்தினோன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வியூஸ் கிடைக்கும். இது ஸ்பீடோ மீட்டர் அண்ட் இதுவும் ஒரு ஸ்பீடோ மீட்டர். அண்ட் திஸ் இஸ் டாக்கோமீட்டர் which is used to see the RPM and all. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு டிஸ்பிளே வேணுமா வேணாமான்றதை நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நோ டிஸ்பிளே நம்ம டிஸ்பிளேவே வேணாம்னா இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம டிஸ்பிளே இல்லாமல் பண்ணிக்கலாம். அண்ட் அதை ஜென்ரலாக காட்டுறது டிரைவிங் டேட்டா, டிஸ்டன்ஸ் டைம், ஆவரேஜ் ஸ்பீட், ஆடியோ அண்ட் டெலிஃபோன் அண்ட் செட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அங்கே காட்டுற ஆப்ஷனாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணோன்னா அது அங்கேயே வந்து நம்மளுக்கு காட்டிகிட்டே இருக்கும் when we drive. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த காரோட ஆவரேஜ் மைலேஜ் காட்டுது. யாரும் பார்த்து பயந்துட வேண்டாம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் இன்ஜின். ஸோ நம்ம வந்து மைலேஜ்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
ஸோ அண்ட் இதை பார்த்தும் யாரும் நம்பிட வேணாம். இது வந்து நம்ம ரொம்ப நேரமாக நம்ம ரிவ்யூ பண்ணதை கார் நிறுத்தி வச்சுருக்கிறதால ஆவரேஜ் இப்படி காட்டுது. ஸோ when we drive நம்மளோட மைலேஜ் கொஞ்சம் ஏறும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நம்ம பேடல் ஷிஃப்டர்ஸ் கிடைக்குது, which is used when we drive the car in manual mode, லைக் ஆட்டோமேட்டிக்கில் மேனுவல் மோட்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அதை வச்சு ஓட்டும் போது நம்மளுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் ஆகும், which is quite cool. அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்லைட்டோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோ அண்ட் டிஆர்எல்ஸோடது அண்ட் ஹெட்லாம்ப்ஸோடது வந்திருக்கு. யூஸ்வலி ஜெர்மன் கார்ஸில் இருக்கிற எல்லா ஜெர்மன் கார்ஸில் இருக்கிற மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். அண்ட் இங்கே சைட் டோர் பேனலில் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் வந்து ஜெட்டாவில் வந்த மாதிரி வந்திருக்கு, விச் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெட்டாலாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட மிரரோட கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சைட் வியூ மிரரோட கண்ட்ரோல்ஸ். அண்ட் இங்கே வந்து நம்மளோட 4 விண்டோஸோட பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு கான்செப்ட் நான் என்ன பார்க்குறேன்னா, நம்மளோட போலோ வென்டோஸ்லேயே நம்மளுக்கு வந்து 4 விண்டோவுமே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஒன் டச் விண்டோஸ் அப் அண்ட் டவுன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்த்துக்கிட்டோன்னா டிரைவர் சைடு மட்டும்தான் ஒன் டச், மீதி 3 விண்டோஸுமே நம்மளுக்கு வந்து லைக் ஃபுல்லாக மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம வந்து ஃபுல் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான், ஃபுல் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான், டவுனுக்கும் ஃபுல் ப்ரெஸ் பண்ணணும், அப்புக்கும் ஃபுல் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது. அண்ட் இங்கே ரொம்ப நல்லாவே ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப சீப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் ஃபினிஷே கொடுக்குது. அண்ட் இதை பற்றி சொல்லியே ஆகணும், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் இன்டீரியரில், விச் இஸ் லைக் கிளாஸ் பிளாக், லைக் ஒரு மாதிரி பியானோ பிளாக் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அகைன் இது வந்து பார்க்கிங் லைட் பட்டன். அண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங் இந்த காரில் வந்து சொல்கிற அளவுக்குலாம் வந்து எனக்கு ஒன்றும் படலை. ஏன்னா வந்து இங்கே மட்டும்தான் அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. சைட் பேனல்ஸ்லையும் சரி, டிரைவர் சைட்லேயும் சரி, சென்டர் கன்சோல்லையும் சரி, எங்கேயுமே எனக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் தெரியல. ஸோ இந்த ஒரு ஸ்டிப்பு மட்டும் ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்மளை ஆம்பியன்ட் லைட்டிங் ஏமாற்றிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஏசி வந்து இட்ஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். 2 சைடுமே நம்மளுக்கு வந்து ஒரே கண்ட்ரோல் தான் கைஸ் வருது. 2 சைடு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் வைக்க முடியாது. லைக் வி சி இன் ஸ்கோடா ஆக்டேவியா மாதிரி அந்த மாதிரி கிடையாது. நம்ம 2 சைடுமே சேம் டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் டச் தான். அண்ட் டச்சில் கொடுத்தது எனக்கு கைண்ட் ஆஃப் ஓகே, இது ஒரு ப்ரீமியம் கார் மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க, டச்சில் தான் கொடுத்தாகணும். பட் எனக்கு வந்து அது டிரைவர் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும்போது தோணுது. உங்களுக்கு அப்படி இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபேன் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஃபேன் ஸ்பீட் அப் அண்ட் டவுன். அண்ட் இது வந்து இந்த கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு வந்து லெக் ஸ்பேஸில் வந்து நம்மளுக்கு ஏர் கண்டிஷன் வேணும், இல்லை வந்து ஃபேஸில் மட்டும்தான் வேணும், அதுக்காக அது மாத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஆட்டோ பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா இது ஆஃப் ஆகிடும். அண்ட் நியூஜன் காஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா தே ஆர் பில்ட் இன் வித் ஆட்டோமேட்டிக் கம்ப்ரெசர் டர்ன் ஆஃப் திங்ஸ். ஸோ அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டோன்னா சென்டர் கன்சோல், லைக் பாட்டம் சென்டர் கன்சோலில் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த காரில் ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த காரோட மைலேஜ் காரணமாக ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து இந்த பட்டன் வந்து என்ன ஆகும்னா, இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம ரொம்ப நேரம் கார் ஐடலில் இருந்ததுன்னா ஸோ கார் தானாகவே ஆஃப் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் இஸ் டீஆக்டிவேட்டட்னு காட்டும். ஓகேவா? ஸோ டீஆக்டிவேட்டடில் இருக்கிறதால இவ்வளோ நேரம் நம்ம காரை ஆனில் வைக்கும் போதும் அது ஆனில் இருக்குது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிட்டோன்னா ஸோ கார் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும்போது கார் உடனே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும், லைக் இன்ஜின் ஆஃப் ஆகிடும் டோட்டலாக. ஸோ நீங்கள் கேட்கலாம் திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுமான்ட்டு. இல்லை கைஸ், நீங்கள் வந்து பிரேக் பெடலில் கால் வச்சாலே போதும், கார் தானாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அண்ட் வந்து ஹேண்ட் பிரேக்ஸ் லைக் ரெட்ரோ, லைக் ஒரு மாதிரி புது டிசைன்லாம் கிடையாது, லைக் பழைய லைக் முன்னாடி எல்லா கார்லேயும் காமனாக இருக்க மாதிரி தான். ஸோ கைஸ், பேக் ஸ்பேஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்களே எங்களை பார்க்கலாம். 2 மாமிச மலைகள் மாதிரி உட்காந்துருக்கோம். அது இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துருக்கோம். நான் வந்து 6 ஃபீட் போன வீடியோவிலே சொல்கிற மாதிரி எனக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் ஏறி உட்காந்ததும் சரி, வெளியில் போனதும் சரி, ரொம்ப எதுலையும் இடிக்கல, அடி வாங்கல, எதுவும் பண்ணல. அதே மாதிரி தான் ஸோ நான் வந்து ஹைட்டு கம்மி தான், 5 ஃபீட்டு தான். ஆனால் பிரெத்து நான் ரொம்ப பெருசு, அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ எங்களை மாதிரி ஆளுங்க பின்னாடி தாராளமாக உட்காரலாம். அண்ட் எங்களோட கொஞ்சம் லீனாக இருக்க பசங்க வந்து 3 பேரே உட்காரலாம். அண்ட் 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ 5 சீட்டர் கார். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க வித் 2 கப் ஹோல்டர்ஸ்.
ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இது வந்து ஒரு டிரைவர்ஸ் கார்னு சொல்ல முடியாது, ஒரு பேசஞ்சர்ஸ் கார்னு சொல்ல முடியாது. அண்ட் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபேமிலி கார் அண்ட் ஆல்சோ ஃபார் லைக் டீனேஜ் பீப்புள் லைக் காலேஜ் கைஸ் எல்லா ஒரு கார் என்தூசியாஸ்ட்க்கு இது ரொம்ப நல்ல கார். அண்ட் இங்கே பார்த்தோன்னா சென்டரில் வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, குவைட் குட். அண்ட் அது கீழே வந்து சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த பிளாஸ்டிக்ஸுமே ஒரு டச் குட் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இங்கே வந்து பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து இது ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் குவைட் குட், நல்லாயிருக்கு. அண்ட் மேலே இருக்க ஃபேப்ரிக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே நடுவில் வந்து 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பி அகைன் இது கொஞ்சம் ஸ்பாட் லைட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் குட் புக் ரீடர் லைக் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல யூஸாக இருக்கும். அண்ட் இதோட பட்டன்ஸுமே ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, லைக் ஃப்ரண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது தீஸ் பட்டன்ஸ் ஆர் ஸோ சாஃப்ட், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, லைக் ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம், நல்லா தான் இருக்குது, குவைட் குட் ஸ்பேஸ், நல்லா தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு 3 சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது. நடுவில் இருக்கிறது லைக் ஒன்லி வந்து 1 பின் சீட் பெல்ட்ஸ், உங்களுக்கு லைக் 1 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ். அண்ட் 2 சைட்லேயுமே உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இந்த காரில் வந்து 6 ஏர் பேக்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டில் 2, சென்டரில் 2 அண்ட் சீட்ஸில் 2 இருக்குது. ஸோ தட்ஸ் இட் வித் த ரியர் எண்ட். ஸோ கைஸ் விஸ்வேஷ் இன்னொன்று விட்டுட்டான், அது என்னென்னா சீட் பாக்கெட்ஸ். அதோட ஸ்டோரேஜ் நல்ல ப்ரீமியமாக டிசைனும் இருக்குது, ஸ்டோரேஜும் நல்ல பெருசாக இருக்குது. செட் த ரியர் எண்ட் கைஸ். ஸோ ஆரிஃப் டிரைவ் பார்த்துடலாமா? ட்ரைவே தான் போன வீடியோவில் நான் ரொம்ப சொதப்பிட்டேன், அதுக்கு தான் மெயின் ரீசனே இவனை இறக்குனேன். இப்போ இவன் காரும் பயங்கரமாக ஓட்டுவான், அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும்ப்பா, இது வேறு யாரும். அதனால் ஒரு டீட்டெயில் டிரைவே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கைஸ் இந்த காரோட ட்ரைவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த கார் வந்து 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிரைவிங் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் எப்படி இருக்குமோ அதோட இதில் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் 1.5 லிட்டர் இன்ஜின் இஸ் பர்ஃபார்மிங் வெரி வெல் இன் திஸ். அண்ட் பார்த்துக்கிட்டோன்னா லைக் ஸோ இப்போ இந்த டாப் ஸ்பீட்லாம் நம்ம வந்து செக் பண்ண முடியல, ஏன்னா நம்மளுக்கு சர்க்கம்ஸ்டன்சஸ் கிடைக்கல. அண்ட் உங்களுக்கு டாப் ஸ்பீடு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஸோ இதோட இது லைக் அண்ட் இட்ஸ் அ வெரி லென்த் கார், லைக் வெரி லென்த் அண்ட் பிரெத்லேயும் சரி லென்த்லேயும் சரி ரொம்பவே ஒரு பெருசான கார்னே சொல்லலாம். நம்ம சென்னை டிராஃபிக்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான், லைக் சென்னை ரோட்ஸ்க்கும் சரி டிராஃபிக்கும் சரி ரொம்ப கஷ்டம்தான். சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தோன்னா லைக் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த 16 இன்ச் டயர்ஸ் வந்து பாட்டோஸ் தான் ரொம்ப நல்லாவே எடுக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா லைக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இது நம்மளோட இந்தியன் ரோட்வேஸ் இந்தியனோட ஸ்பீட் பிரேக்கர்ஸ்க்கெலாம் வந்து நல்லாவே அடி வாங்காமல் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தோன்னா இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்குது. லைக் டாப் ஸ்பீடு ஓட்டாமல் ஸ்டெபிலிட்டி எப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். சில இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி பார்த்தோம். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ட்ராக்ஷனும் இந்த காரில் நல்லா இருக்குது. அண்ட் நம்ம வந்து ட்ராக்ஷன் ஆன் ஆஃபும் கூட பண்ணிக்கலாம் இந்த காரில். ஸோ அது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது பெடல்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்குமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல இது பிரேக்கிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. ஸோ தட்ஸ் இட் வித் த டிரைவிங் கைஸ். ஸோ let us know in the comment section வேறு என்னென்ன நாங்களாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லி எதுலையாச்சும் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா ப்ளீஸ் feel free to ask us. This is Sarus Scott signing out.